Hey, hi guys. Good morning. Morning, sir. Morning. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா வரமாட்டான். ஐ மீன் த நியூ கிருஷ்ணா வரமாட்டான். Yes, sir. ஓகே. ஸோ அவன் ஊருக்கு எங்கேயோ போறான் அப்படின்னா Okay, okay, sir. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அகல்யா இன்னைக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ். ஓகே. Yeah, yeah, sure, sure. பார்க்கலாம். Okay, guys, so people who have taken leave in the mid, மிஸ் பண்ணவங்க எல்லாம் hope you guys are watching the previous recordings. Sridhar, Satish, you guys missed a couple of sessions there. Yeah, yes, sir. Hope you guys are watching those recordings because என்ன சொல்றது it's a build up ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படிதான் evolve ஆகும். You would have seen it, right? Simple linear regression, multiple linear regression, polynomial linear regression. Gradient descent same. ரைட்டா? சிம்பிள் linear regression நீங்க சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் gradient descent. ரெண்டு மெத்தட் OLS and gradient descent. Gradient descentல stochastic, batch, mini batch. ஓகே, அதே மாதிரி இப்போ ரிச் ரெக்ரெஷன். ஸோ எவ்ரிதிங் revolves around the same concepts. Okay, if you guys are missing a few classes, missing is fine, but make sure you guys are learning என்ன சொல்றது, yeah, make sure you guys are learning from the recordings. Doubts on the, please do not hesitate or wait to ask. Right? Yes, those are important things. Okay. Continuity illa அப்படின்னா பெரிய பிரச்சனை. I mean, like, class miss ஆகிறது fine. Whatever we are discussing in the class, make sure you are receiving it from the recordings. சரியா? Hi, Agalya. Hi, sir. வருங்க கோஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டே வரீங்க. இல்ல சார், கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கும் போல, நான் இல்ல, கவனிக்கல. பழைய காலத்து இங்கிலீஷ் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கேமரா தாண்டி கருப்பு மேல உருவம் போகும் கோஸ்ட். Good. Really, I think you have to leave early today, right? Yes, sir. 5:30 I have another meeting. Okay. Again, you can review the recordings. பண்ற வரைக்கும் பண்ணலாம். You can review the recordings. பண்ணிட்டான் புஸ்தகம் தரமாட்டேன்னு சொன்னா ஊருக்கு போறேன்னு புல்ல அடிக்குது. சீரியஸா இதே தான் கிருஷ்ணா ஒரு நாள் பண்ணோம். ஒரு தடவை நம்ம என்ன கிளாஸ் 5:30 கிளாஸ் சொல்லிட்டு கோயம்புத்தூர் டு பெங்களூர் டிராவல்ல இருந்தேன் சார். அப்போ பஸ் டைமிங் பேஸ் பண்ணி லேட் ஆகும். கிருஷ்ணா இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். See, okay, if it is really that interesting, I am really happy. Okay, hope that is really interesting, right? Yes, sir. Okay, just before that question, you asked for some ML flow, la? இல்ல சார், ஆமா சார். ஹைபோதசிஸ் ஸ்டேட்மென்ட்க்கு முன்னாடி டேட்டா கிளீனிங்கா, டேட்டா கிளீனிங்க்கு அப்புறம் ஹைபோதசிஸ் ஸ்டேட்மென்ட் வச்சுட்டு டேட்டா கிளீனிங் பண்ணலாமா, இல்ல டேட்டா கிளீனிங் பண்ணிட்டு ஹைபோதசிஸ் பண்ணிட்டு அந்த ஒரு சின்ன கிளவர் ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், ஹைபோதசிஸ் வச்சும்போது டேட்டா பார்த்தா நம்ம பயாஸ்ட் ஆயிடுவோம் மனசுல. சோ ஹைபோதசிஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருங்க, அப்புறம் கிளீனிங் பண்ணுங்க, அப்புறம் look. டேட்டா கிளீன் பண்றது வேற process. டேட்டா நீங்க ஹைபோதசிஸ் டிசைன் பண்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் process. டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல், இந்த ரெண்டு இது வந்து இந்த 3 bonus ஸ்டார்ல நான் ஒரு பாத்திரத்துல சாம்பார் வைக்கணும், ஒரு பாத்திரம் ரசம் வைக்கிறேன். What is the point of you can do it parallelly.
Yeah, okay, sir. But still, no, sir. Distribution of the data pattern is important. Nala, அவங்க data cleaning அப்புறம் you can come up with statistical test அப்படினாங்க. Okay. Here's the question. Hypothesis பார்த்து நான் டேட்டா க்ளீன் பண்ணா பயாஸ் ஆவேன்னு சொன்னா உங்களுடைய க்ளீனிங் process தப்பு. Okay. Okay, sir. Okay. Data. What is data cleaning? Missing value handling, duplicate removal, standardization. இதுதான் டேட்டா கிளீனிங். ஹைபோதசிஸ் பார்த்து நான் க்ளீன் பண்ணா பயாஸ் ஆயிடுவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா what does that mean? இந்த மூணுலயுமே that we are not removing or manipulating data at any given point. No, we are not doing. Even feature engineering தான். Static, right? If you are doing that, which means you are doing the cleaning process wrong. Oh, okay. Got it, yeah. So that's the point, sir. Okay. இதான் see ஒரு 3 burner ஸ்டவ் இருக்கு. ஒரு பாத்திர சாம்பார் வைக்கிறீங்க, ஒரு பாத்திர ரசம் வைக்கிறீங்க. ஏன்னா நான் சாம்பார் வச்சிட்டு தான் ரசம் வைக்கணும்னு சட்டம் இருக்கா என்ன? சின்ன ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. இல்லப்பா, see you look at it, right? சரி ரோல் பேஸ்டே பாருங்களேன். ரோல் பேஸ்டாவே பாருங்க. டேட்டா இன்ஜினியரிங் இஸ் டன் பை சம்வன். ஹைபோதசிஸ் டெஸ்டிங் இதெல்லாம் வந்து இது யார் பண்றா? டேட்டா சயின்டிஸ்ட் பண்றாங்க. டேட்டா சயின்டிஸ்ட். சரி டேட்டா இன்ஜினியர் க்ளீன் பண்ணா டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஹைபோதசிஸ் பண்றாங்க. ரெண்டு சேர்ந்து எம்எல் இன்ஜினியருக்கு வருது. ஐடியலி ஹைபோதசிஸ் எம்எல் இன்ஜினியர் கையில மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இருக்கும். ரொம்ப ரேர்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் தனியா இருப்பான், எம்எல் இன்ஜினியர் தனியா இருப்பான். ஓகே, இதுல எந்த இடத்துல உங்களுக்கு கிளாஷ் வருது? இல்ல சார், ஹைபோதசிஸ் ஃபர்ஸ்ட் வச்சிட்டோம். ஆனா டேட்டா வந்து நீங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ஹைபோதசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் ரன் பண்ணலாமா, இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு பண்ணிட்டு அப்புறம் வந்து பண்ணலாமா? இந்த process is wrong. டேட்டா க்ளீனிங் பண்ணா ஒரு ஹைபோதசிஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க. அத sequence is data cleaning and hypothesis formulation இது ரெண்டும் செப்பரேட். ஆனா டேட்டா தப்பான ஒரு inconsistent data வச்சு நீங்க hypothesis test பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? The model won't perform, yeah, it won't perform well. அதான் சார், அததான் நாங்க சொன்னோம். Execution wise, okay, உங்க டேட்டா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் hypothesis test பண்ணணும். But defining a hypothesis has no contingent with the data. இதான் defining a problem statement with hypothesis is before we can do, but conducting the test has to be done. Execution, it is mandated or imperative that your hypothesis testing should be என்ன சொல்றது done after cleaning the data. Okay sir, அதுதான் execution. See, planning is different, implementation is different. Okay, right? Planning is hypothesis testing design பண்றதுன்றது நீங்க சாம்பார் ரசம் தனித்தனியா வைக்கிற மாதிரி. ஓகே, எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது how to say சாப்பாடுல போட்டு சாப்பிடுற மாதிரி. சோறு இருந்தா தான் அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் ஸ்டெப். கிச்சனுக்கு அதிகமாக போனது இல்ல, அதனால கன்ஃபியூஸ் ஆகும். சோ இல்ல அதனாலதான் நான் கேட்டேன் கிருஷ்ணா என்ன ஃபாலோ பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன கிருஷ்ணா எல்லாத்தையும் டெஸ்டிங்லாம் பெருசா இருக்காது, டைரக்டாவே டேட்டா கிளீனிங் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் டைரக்டாவே மெஷின் லேர்னிங் சைடுல. ஓகே, சோ நீ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் பார்க்கறதே இல்ல சார்? அதாவது டிஸ்பர்ஷன் அதெல்லாம் நார்மலா EDA ப்ராசஸ் இருக்கும். EDA process statistics. Okay, here's the question. EDA statistics நார்மலா எக்ஸ்ப்ளோரிங் அவ்வளவுதான் சார். அதுல நம்ம டிஸ்பர்ஷன் பார்க்கிறது. அப்ப EDA எதுல வரும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருமா, டேட்டா இன்ஜினியரிங்ல வருமா? எல்லா வேலையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கிறதுனால இதே பிரச்சனை சார். எதுல எந்த கேட்டகரியில வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. Okay. Okay. See, these things you guys can learn and you guys can take care of, right? இண்டஸ்ட்ரியில ஸ்டாண்டர்டா ஒரு பெரிய கம்பெனி ஆர்கனைசேஷன்ல எப்படி பாப்பாங்கன்னு கேட்கலான்னு தான் சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாண்டர்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து நீங்க க்ளீன் பண்ற வேலையே இருக்காது. 90% ஆஃப் டைம் டேட்டா இன்ஜினியரிங் தனியா இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னா நீங்க மெயில் போட்டீங்க, எனக்கு இந்த இஷ்யூ வருது மெயில் போட்டீங்கன்னா அவங்க டேட்டா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, ரைட்டா? ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கு நீங்க வந்து யூ கைஸ் மைட் சம்டைம்ஸ் ஓகே எம்எல் இன்ஜினியர்ஸ் தே themselves will do, அல்லது அதுக்குமே ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இருப்பாங்க.
hypothesis testing போட்டு கொடுத்துருவாங்க. Our job is to find the best model which produces the output. Hyperparameters tune பண்ணி எடுத்து அதை மேனேஜ் பண்ணி அப்படிதான் இருக்கும், as far as I have seen. ஆனா பெரிய பெரிய எம்என்சிஸ்ல இன்னும் டேட்டா சயின்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் இல்ல. பெரிய பெரிய கம்பெனி ஏன்னா பிகாஸ் எவ்ரிதிங் ஸ்டார்டட் லைக் 2-3 இயர்ஸ் பேக் இல்லையா. பெரிய பெரிய கம்பெனிஸுக்குமே இன்னும் அந்த ஒரு ஃப்ளோ இல்லை. அதனால நான் கேட்டுருக்கேன், எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க. டைகர் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கான், அங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். இது எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இது ஜெர்மனி பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று இருக்கான். ஹீ ரிப்போர்ட்ஸ் மிட் லெவல் மேனேஜர், ரைட்டா. எக்ஸல் ஷீட்ல இருந்து என்ன டேட்டாவை க்ளீன் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் அவன் ஒருத்தனே பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹேப்பன்ஸ். ஸோ என்ன மாதிரி உங்க கம்பெனில என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் டீமோட இருக்கக்கூடிய எம்என்சிஸ் ரொம்ப கம்மி. ஓகே, பீப்புள் ஹூ ரியலி அண்டர்ஸ்டுட் டேட்டா அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுது. பட் புதுசாக டேட்டா சயின்ஸ்குள்ள வரவங்க எல்லாம் ஏஐ வச்சிருக்கா, நானும் ஏஐக்கு வரேன் அப்படின்னு வரவங்க கிட்ட இந்த மாதிரி டீம் இல்லை. பட் தோஸ் கேஸ் ஆல்சோ எம்என்சிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான், ரைட்டா. இதுதான் ரியாலிட்டி. ஓகே சார். ஓகே, அதான் ரெஃபரன்ஸ் பார்த்தா ஆன்லைன்ல இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் பார்த்தாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஹைபிரிட் ட்ரெடிஷனல் மாடல் முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கு. See, it's just என்ன சொல்றது, அதான் லைக் ஐ செட், இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ற அளவுக்கு வரல. இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு. 1990s ஆரம்பிச்ச சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அது. டிசிஎஸ்ல 1990s பூம் ஆக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 35 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வி ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. டேட்டா சயின்ஸ் பார்த்தா ஒரு 8 இயர்ஸ் தான் பூம் ஆகும். 2015 அப்புறம் தான் வி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் டேட்டா சயின்ஸ். கொரோனா டைம்ல தான் அந்த டேட்டா சயின்ஸ் லைக் பெருசா உதாரணமா வெடிக்க ஆரம்பிச்சது, ரைட். இன்னும் ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராசஸ் கொண்டு வரல. பட் லைக் ஐ செட், டேட்டா சயின்ஸ் கேன் நெவர் ஹேவ் அ டெம்ப்ளேட்டிக் அப்ரோச். காமன் சென்ஸ், மோர் காமன் சென்ஸ், ரைட்டா. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தனித்தனியா தள்ளி நின்று பாத்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியா தெரியும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஒன்னொன்னு எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதான். It's a math behind ridge regression. For this, you have to remember the math behind simple linear regression and multiple linear regression. Okay? Let me ask this question. இதான் உங்களுடைய graph. Okay? ஒரு data point இருக்கு. Okay? Now, இதுக்கு ஒரு best fit line போட்டா what will be the equation? Screen sharing ஆகல சார். Good. Sorry. இப்போ தெரியுதா ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன், டேட்டா பாயிண்ட். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போடுறேன்னு வைங்க. இது பெஸ்ட் ஃபிட் லைன் பிளேசிங். இதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? y is equal to mx plus c. இதான் இதோட ஈக்குவேஷன். Now tell me, what will happen if m equal to 0? வெறும் அந்த இன்டர்செப்ட் என்ன வேல்யூவோ அது மட்டும் ஃபிளாட்டா வரும். Your line will be parallel to your x-axis. m equal to 0 na adha. What will happen if your m equal to infinity? y axis மேலே வந்துரும். y axis க்கு parallel ஆகும். சரியா? மேபி y மேலே வருமா இருக்கும். ஓகே. சோ உங்களுடைய லைனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் No sir. the slope. Yeah. Yeah. Right? So m equal to 0 na the model is Underfitting.
இங்க வந்து overfit. சரியா? So you have to figure out the optimal m value. இதுதான் உங்களுடைய core concept. Am I right? ஒரு optimal m value எடுக்கணும். தான core concept. Okay. So இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓகே இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? How will you find out this is the best fit line? Based on the error percentage. Cost function differentiate பண்ணும்போது the least error produce பண்ணக்கூடியது dou L by dou M. சரியா? அதே மாதிரி dou L by dou B. இந்த ரெண்டு வேல்யூவும் கிடைச்சிருச்சுன்னா கரெக்டானா அந்த லைனோட லீஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்லோப், லீஸ்ட் எரர்ல இருக்கக்கூடிய ஸ்லோப், லீஸ்ட் எரர்ல இருக்கக்கூடிய இன்டர்செப்ட், இந்த ரெண்டும் கிடைச்சிருச்சுன்னா உங்களால பெஸ்ட் ஃபிட் லைன் கால் பண்ண முடியுமா? இத நம்ம ஆல்ரெடி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல பண்ணிருக்கோம். Remember this? நம்ம நாளைக்கு முன்னாடி லாங் ago பண்ணிருக்கோம். So we are going to I'm not going to do the entire thing again, but you have to understand either do you want me to do it? I'll explain it. Okay sir. I'll just explain. I'm not going to do it. ஏன்னா மறுபடி பண்ணா it take a lot of time. இது என்னது? Simple. y minus y hat whole square. சரியா? y hat equal to m xi plus b yi. சரியா? இதான் இங்க எழுதி இருக்கோம். இந்த மாதிரி இருக்குமா? இதான் நம்மளுடைய actual simple linear regression உடைய loss function. ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக b அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். ஓகே? இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஓவரால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x² டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? this is x 2x ஓவரால் இது x ன்னு வெச்சுக்கோங்க. x² டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x 2x. அதுக்கு அப்புறம் x உள்ள இருக்கிறத இன்டிவிஜுவலா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா with respect to x என்ன வரும்? 0. இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -1. -1. m இது இதுவும் 0 தான் வரும். Sorry sir, db b தான் அது 0, b தான் -1. இதுதான் -1 வரும். That's what has been done over here. -2 வெளிய எடுத்துக்கோம். இத ஈக்குவேட்டிங் டு 0. அதனால 2 -2 இந்த பக்கம் வந்தாலும் 0ன்றதனால இத மட்டும் நம்ம எடுத்துக்கோம். புரியுதுங்களா? இப்போ அந்த சமேஷனை உள்ள கொண்டு போயிருக்கோம். ஓகே? and finally இதான் நம்மளுடைய b வேல்யூ. ரைட்டா? இது ஹை லெவலா கொடுத்துருக்கேன். புரியலன்னா go back to simple linear regression, mathematical intuition, you guys will get this. Okay? இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல இருக்கக்கூடிய m கண்டுபிடிக்க போறோம். For that I'll explain you the m of simple linear regression. இந்த equation எது? What is this equation meaning? Again இதேதான் y equal to summation of yi minus y hat whole square தான். சரியா? y hat எப்படி எழுதிருக்கோம்? mx a minus b ன்னு எழுதிருக்கோமா? b க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? y bar minus mx bar ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அதான் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே? இந்த இடத்துல b க்கு பதிலா y bar minus mx bar. சரியா?
இப்போ மைனஸ் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஒய் பார் பிளஸ் எம்எக்ஸ் பார். ரைட்டா? யார்ட்டு ரொம்ப திஸ், ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ண அந்த இடத்துல. ஐ ரிமெம்பர். ஓகே, இப்போ இது ஹோல் ஸ்கொயர், இதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம் டோ பை டோ எம். ரைட்டா? இதோட டிஃபரன்ஷியேஷனை 0க்கு ஈக்குவலன்ட் பண்றோம். ஸோ என்ன ஆகுது? அதே தான் எக்ஸ் ஸ்கொயர்ட், இட் பிகம்ஸ் 2x மல்டிப்ளைட் பை m. இந்த வேல்யூ 0 ஆயிடும், இந்த வேல்யூ 0 ஆயிடும். இதுல m இருக்கு, இதுல m இருக்கு, இதுலயும் m இருக்கு. அப்படியே x ஸ்கொயர்ட் 2x ன்னு போட்டுட்டு இது அப்படியே நம்ம இங்க எடுத்துக்கோமா? again the same process. அங்க -2 வெளிய எடுத்தோம்ல, இங்கே இதுல இருந்து ஒரு -1 வெளிய எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம். இங்க 2 இருக்கு, இந்த -1 வெளிய எடுத்தோம், then it becomes -2. 0 கூட இருக்கறதால we just cancelled it. கரெக்ட்டா? divided by -2 on both sides. இப்போ இங்க -2 வெளிய எடுத்தனா என்ன ஆகும்? இந்த -x என்ன +x ஆயிடும், x பார் அப்படியே இருக்கும். +x பார் -x பார் ஆயிடும். ஓகே, இப்போ we are just grouping it. y minus y bar, இதுல ரெண்டுலயும் m இல்ல. ஏன் பஸ்ல உட்கார்ந்துருக்காயா கிருஷ்ணா? பஸ்ல உட்கார்ந்துருக்கா? சரி, ஓகே ஓகே ஓகே, புரியுது உன் ஆர்வம், எனக்கு புரியுது. நீ மியூட்ல இருக்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். அதான். ஓகே, good good, thank you dude. These things really makes my day. நீங்க நாள் ஃபுல்லா ஞாபகத்துல இருக்கும். So really sitting in the bus. Okay, சரி, ஓகே. ஸோ வந்து இந்த இதுல வந்து we are just grouping the m இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், m இல்லாத காம்போனன்ட்ஸ் we are grouping it. ஓகே, இந்த இடத்துல m இல்ல, இந்த இடத்துல m இருக்கு. So we have grouped y minus y hat, y bar and minus m காமனா எடுத்துக்கேன், xi minus x bar. புரியுதா? இந்த இங்க என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? These two terms have been brought here. ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து -m காமனா எடுத்துக்கேன் நான். ஓகே, and we have grouped it xi minus x bar அப்படி நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். and இதை எடுத்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னா this is your final answer. okay, I'm not going to write this again. You can go back and refer to this video. Simple linear regression or mathematical intuition. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் உடைய ரிட்ஜ் ரெக்ரெஷன் உடைய மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் we are going to take it up. Okay, so ரிட்ஜ் ரெக்ரெஷன் loss function. What is the loss function of ridge regression? Same sir, yi minus y bar. Good. Summation of I equal to 1 to n yi minus y hat lambda whole square ridge regression. Ridge modulus அது வரும் plus lambda m squared. lambda learning rate. yeah yes. lambda learning rate கிடையாது. lambda learning rate வந்து அது ஈட்டா அது வேரியேஷன்ல lambda is a hyperparameter. இது வந்து எரர் காம்போனன்ட்டா? ஓகே ஓகே, இது ரெண்டுமே எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து this is the gradient error component, the combined one. error component. yes you are right. சரியா? இப்போ இதை எப்படி எழுதுவோம்? summation of I equal to 1 to n yi minus y hat என்றது m xi minus b. சரியா? whole squared plus lambda m squared. ரைட்டா? இப்போ நம்ம வந்து லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்?
இது மொத்தத்தையும் L வச்சும் சரி M வச்சும் B வச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதோட M and B வேல்யூ வந்துச்சுன்னா won't you be able to get the best fit line? கரெக்டா? சோ இப்போ இத வந்து இன்னும் நாம எப்படி எழுதலாம்? summation of okay இப்போ B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். இதான் L dou L by dou B வேல்யூ என்ன வரும்? கேபிட்டல் X அதுவா சார்? அதுதான் சார் 2 into சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் இங்கே. அதேதான். ஓகே ஓகே. சொல்லுங்க. இதே தான் வரும். ஏன்னா you are differentiating dou L by dou B. உங்க எரர் காம்போனன்ட்ல B ஃபேக்டர் இல்ல. அப்ப எரர் காம்போனன்ட் கேன்சல் ஆயிடும். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு என்ன B வேல்யூ வந்துச்சோ அதே தான் என்ன ஆகும்? உங்களுடைய லாஜிஸ்டிக் ரிட்ஜ் ரெக்ரெஷனுக்கு வரும். கரெக்ட்டா? அப்ப your dou L by dou B will be என்ன வரும்? y bar minus mx bar. கரெக்ட்டா? You guys understood the logic. இத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. இதுவரைக்கும் உள்ளது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். This entire thing is simple linear regression. இது ஒண்ணுதான் additional component. இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இதுல b component இல்ல. அப்ப by default this one becomes 0. So your dou L by dou B will be same as what you are arriving at simple linear regression. ரைட்டா? இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்மளுடைய m கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ணலாம். Okay? So again L is equal to summation of I equal to 1 to n yi minus mxi minus b whole squared plus lambda m squared. Data idana நம்மளுடைய லாஸ்ட் ஃபங்க்ஷன் which function the ridge regression ஓட இது. Okay? Okay. B ஓட வேல்யூ என்ன? This is the B, right? Yes sir. B ஓட வேல்யூ என்ன? எப்படி எழுதிக்கலாம்ல? Okay sir, right. Summation of I equal to 1 to n yi minus mxi minus y bar plus mx bar plus lambda m squared. Right? Yes sir. இதனா? Okay sir. So இப்போ இதுல வந்து okay அகல்யா you can leave பாத்துக்கலாம். You can follow the recording. Bye. ரைட்டா? இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? dou L by dou m கண்டுபிடிக்கணும். dou L by dou m கண்டுபிடிக்கணும். Right? Yes sir. So whole squared வரும்ல? Yes sir. இது பண்ணா என்ன ஆகும்? Similar as sir 2 into 2x அப்படினா summation of I equal to 1 to n 2 into yi minus mxi minus y bar plus mx bar. ரைட்டா? ஃபர்ஸ்ட் லெவல் x ஸ்கொயர் இருந்தா 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். மறுபடியும் இதுக்குள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இத வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். இதுல m இல்லல 0 ஆயிடும். This one will be minus xi இதுவும் 0 ஆயிடும் plus x bar plus lambda 2x squared. No, lambda m squared இல்ல. அது 2 lambda. இது m வச்சா டிஃபரன்ஷியேட் பண்றோம். Yes sir. This should be x squared na 2x இல்லையா? 2x 2 lambda. Yeah. Okay? Yes sir. இந்த ஸ்டெப் புரிஞ்சதா எல்லாருக்கும்? சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான். ஓகே?
இப்போ இதை எடுத்துட்டு போய் 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய m வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? So what we are going? Summation of I equal to 1 to n 2 into yi minus mxi minus y bar plus mx bar into minus xi plus x bar plus 2 lambda m which is equal to 0. Okay? So இதுல இருந்து minus இதுல இருந்து 2 காமன் எடுத்துடலாமா? Let's take 2. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கா? Dividing with 2 on both sides. Yes. 2 காமன் எடுத்துடலாமா? Okay. ஓகே, அப்போ 2 போயிடும். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துல இருந்து மைனஸ் மட்டும் காமன் எடுத்துக்கோ. Let's take 1 minus outside. அப்ப என்ன வரும்? Summation of I equal to 1 to n minus so இதுல என்ன இருக்கும்? minus 1 இருக்கும். ஓகே, yi minus mxi minus y bar plus mx bar. Okay, இந்த இடத்துல இருந்தாலும் மைனஸ் வெளியே எடுத்துக்கோம். So this becomes x bar minus xi minus x bar. Right? This becomes xi minus x bar. Okay, plus lambda m which is equal to 0. Okay, புரியுதா? Okay sir. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தோடைய குரூப் சமேஷன் எழுதலாமா? ஒரே நிமிஷம். லாம்டா எம் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். லாம்டா எம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, lambda m minus இதை அப்படியே குரூப் பண்ணலாமா? summation of I equal to 1 to n. Let's group it in this way. m இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன்ல, m இல்லாத காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன்ல. The same what we did for simple linear regression. yi minus y bar. Okay, m ரெண்டுலயுமே இருக்கா? இந்த இடத்துல m இருக்குல்ல? So, and let me do it as minus of minus m எடுத்தா என்ன ஆகும்? இது வந்து xi minus x bar. கரெக்ட்டா? Yes sir. Multiply by xi minus x bar is equal to 0. Okay? இப்போ என்ன ஆகும்? இந்த சமேஷன் உள்ள கொண்டு போயிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஓகே, புரியுதா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டது புரியுதா? Yes sir. இருக்கா? lambda m equal to summation of I equal to 1 to n. இதை உள்ள கொண்டு வரலாமா? yi minus y bar multiplied by xi minus x bar. Okay, minus m into xi minus x bar whole square is equal to 0. So we do lambda m minus lambda m squared. Lambda m differentiate பண்ணிட்டோம்ல. Sorry, lambda m differentiate பண்ணியாச்சு. Lambda m minus summation of I equal to 1 to n yi minus y bar into xi minus x bar. Okay,
minus m into xi minus x bar whole squared, which is equal to 0. Am I right? Right? சார் தனியா அதுக்கு சம்மேஷன் வேணாமா சார் இல்லை சார் இதுக்கு சம்மேஷன் உண்டு. சாரி ஸோ இப்போ ப்ளஸ் ப்ளஸ் எம் ப்ளஸ் சம்மேஷன் ஏடா அந்த முன்னாடி மைனஸ் சம்மேஷன் மைனஸ் ஆகும்போது லைக் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் சம்மேஷன் வருமா சார்? அதான் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த m எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு m இல்லாத இந்த சைடு கொண்டு போயிடலாம். So this equation becomes lambda im plus summation of I equal to 1 to n m of xi minus x bar whole squared, which is equal to summation of I equal to 1 to n yi minus y bar multiplied by xi minus x bar. கரெக்டா? இந்த காம்போனன்ட் மட்டும் இது ஒன்று தான் மைனஸ்ல இருக்கு. இந்த காம்போனன்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ஜீரோக்கு அந்த சைடு ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிருக்கோம். ஓகே, இப்போ இதுல இருந்து m மட்டும் தனியா எடுக்கலாமா? m into lambda plus summation of I equal to 1 to n, okay, xi minus x bar whole squared equal to summation of I equal to 1 to n yi minus y hat multiplied by xi minus x hat. ரைட்டா? இப்போ இந்த நமக்கு தேவை m வேல்யூ தானே. m equal to என்ன வரும், summation of I equal to 1 to n yi minus y hat again xi minus yi minus y bar. இது hat கிடையாது, y bar. hatக்கும் barக்கும் வித்தியாசம் இருக்கு. bar is mean, hat is the error component. Okay, lambda plus xi minus x bar whole square plus lambda. இதுதான் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த m வேல்யூ. கரெக்டா? எஸ் சார். இது சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன் ரெக்ரெஷனோட m வேல்யூ. ஓகே, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் இது அப்படியே இங்கே எழுதுறேன். இது அப்படியே நான் வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட தான் எழுதுறேன். m equal to summation of I equal to 1 to n yi minus y bar into xi minus x bar divided by summation of I equal to 1 to n xi minus x bar whole square. இது simple linear regression ஓட இது. What is the difference? lambda ஒரு டிஃபரன்ஸ். உங்களோட m வேல்யூல ஒரு lambda ஒரு எரர் காம்போனன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ lambda வேல்யூ ரைஸ் ஆனா என்ன ஆகும்? சிம்பிள் linear regression. lambda வேல்யூ ரைஸ் ஆனா ஓகே, lambda equal to 0 னா என்ன வரும்? வெறும் m வேல்யூ. lambda equal to 0 னா this becomes a simple linear regression. No error இல்ல? yes. lambda வேல்யூ இன்கிரீஸ் ஆனா என்ன ஆகும்? எரர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். m வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல lambda வேல்யூ 10 னா m ஓட வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குமா? கரெக்ட். இந்த lambda ஓட வேல்யூ 100 அப்படினா கீழ விழுந்துருமா? yeah சார், ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகும். ஆமா சார்,
m decrease ஆகும். அப்போ வந்து அது அண்டர் ஃபிட்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாரி அப்போ வந்து லாம்டாவோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா m ரொம்ப கம்மி ஆயிடும், அப்போ அண்டர் ஃபிட்டிங் அந்த மாதிரி. exactly. So this lambda by default becomes a hyperparameter. It will be the job of the machine learning engineer to tune that hyperparameter. Okay va? இப்போ இதே ஹையர் ஆர்டர் டைமென்ஷனுக்கும் பார்த்துடலாமா? எஸ் சார். ஹையர் ஆர்டர் டைமென்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Let us see. இதுதான் நம்மளுடைய ஹையர் ஆர்டர் டைமென்ஷனுடைய மேட்ரிக்ஸ். ஹையர் ஆர்டர் டைமென்ஷனுடைய மேட்ரிக்ஸ் இதுதான். கரெக்டா? y இதான y. Yes sir. x beta. கரெக்டா? இதான் நம்மளுடைய ஹையர் ஆர்டர் மேட்ரிக்ஸ். இந்த இதை டிரைவ் பண்றதுக்கு தான் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம். சோ ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதி காமிச்சேன். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனோட எரர் ஃபங்க்ஷன் என்ன? E டிரான்ஸ்போஸ் E ஞாபகம் இருக்கா guys? ஏதோ 15 நிமிஷம் கடகட முடிச்சு விட்டுடலாம், இல்ல நாளைக்கு மறுபடியும் மேத்ஸ் கேட்க வேண்டியது இருக்கும். ஓகே, சோ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு வந்து y minus y hat, ரைட்? மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு எரர் மேட்ரிக்ஸ் இருக்கும் E transpose E, which is equal to y minus y hat transpose y minus y hat. இதானா? ஓகே, சோ நான் முன்னாடி மேட்ரிக்ஸ்ல பார்த்தோம்ல, a minus b whole transpose equal to a transpose minus b transpose. Okay, let's go ahead and this way. Y transpose minus y hat transpose into y minus y hat. சரியா? So y hat ஓட வேல்யூ என்ன? x beta. Okay, மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் நம்ம எடுத்துட்டோம். Giving that y transpose minus x beta உடைய whole transpose into y minus y hat. So y hat again we have to write as x beta la becomes x beta. Okay, yes. so இப்போ இங்க வந்து லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கூட என்ன வரும்? பிளஸ் லாம்டா. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் நம்ம m எடுத்தோம் because there is only one value. Multiple linear regression there are multiple coefficients, so we are taking it as beta squared. Okay, Coefficient of all the so we are taking it as beta squared. Okay, idana last function of ridge regression in multiple linear regression. yes. Right sir. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? புரியலன்னா சொல்லிடுங்க. I am operating under assumption you guys know this because already நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்க இருந்து let's go ahead. Y transpose minus AB whole transpose. What is this? Matrix la படிச்சிருக்கோம். Transpose. Which means beta transpose x transpose.
this is your outcome minus y minus x beta beta plus lambda so this can also be written as beta transpose beta. Okay, lambda beta transpose beta. ரைட்டா இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுடைய dou L by dou beta கண்டுபிடிக்க போறோம் அங்க m கண்டுபிடிச்சோம் because that is only one coefficient அதுமே ஆக்சுவலி நீங்க வந்து பீட்டா தான் பீட்டா 1 beta 1 beta 0 ன்னு கண்டுபிடிச்சுக்கணும் simple linear regression கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக we went with m and b. So let's go ahead and find dou L by dou beta which is equal to என்ன வரும் இத மல்டிப்ளை பண்ணிடலாமா எஸ் சார் y transpose y minus y transpose x beta okay minus so இந்த term முடிஞ்சது okay give me one second b transpose x transpose ஒரு நிமிஷம் இந்த இடத்துல beta transpose x transpose y plus beta transpose x transpose x beta plus lambda of beta transpose beta. Okay, இதை தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் dou L by dou b. ஓகே ஸோ இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் இது ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம் இந்த காம்பனன்ட்ல பீட்டா இல்ல 0 ரைட்டா இந்த காம்பனன்ட்ல பீட்டா இருக்கு இதுல இருக்கு சரியா ஸோ இப்போ இதுல இருந்து ஒன்னொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு ரூல் ஒன்று எடுத்து வச்சிருந்தோம் ஒரே பேரு அந்த ரூல் தான் எடுத்துருக்கோம் இதான் மேட்ரிக்ஸ் டிஃபரன்ஷியேஷனோட ரூல் ஓகே இந்த ரூலை ஃபாலோ பண்ணி வில் டு தி டிஃபரன்ஷியேஷன் சரியா நாம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ரைட் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்லயே பார்த்தோம் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் சேம் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணோம் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல மேட்ரிக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் அப்போ இந்த ரெண்டு டேர்ம் சேம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு தனியா ஒரு A transpose B equal to B times we are not going to do that again okay வேண்டாம் போய் பார்த்துக்கோ because that takes a lot of time சரியா so we are just going to write it as minus 2 y transpose x beta plus இதுல beta transpose beta இருக்கு இல்லையா this one consider this one as a constant இத கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே x transpose x what happens it's a 2x 2 beta 2x அப்போ beta transpose beta that becomes 2 beta இல்லையா 2 times x transpose x beta okay plus அதே தான இங்க beta transpose beta yes that becomes 2 lambda சரியா okay 2 lambda beta வருமா சார் beta வராதா 2 lambda beta thank you இத வந்து இப்போ 0 க்கு ஈக்குவேட் பண்ணுவோம்
எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய 2 கேன்சல் பண்ணி விட்டுலாமா? எல்லாத்தோட 2 கேன்சல் பண்ணி விட்டுலாமா? So now இப்போ பீட்டா காம்பனன்ட்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். பிளஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சு மைனஸ் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். x transpose x beta plus lambda beta equal to இது மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா y transpose x beta. கரெக்டா? எஸ் சார். இது மைனஸ்ல இருக்கு, அதனால இந்த பக்கம் கொண்டு வந்து பிளஸ் ஆக்கி இருக்கும். ஓகே, இப்போ இதுல இருந்து பீட்டாவை மட்டும் காமனா எடுத்துக்கோங்க. x transpose x beta plus lambda. இங்க இருந்து பீட்டாவை வெளியே எடுக்கிறீங்க. Beta is not a single value. Beta is not a scalar. It is a matrix. ஒரு மேட்ரிக்ஸ் நீ ஸ்கேலார்ல இருந்து வெளியே எடுக்கும்போது you have to put a identity matrix. Identity matrix என்னது? All the rows will be one. Yeah. Okay, so equal to உள்ள ஃபர்ஸ்ட் பீட்டா வராது இல்லையா சார்? எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸோட முடிஞ்சிடும். ஒரே நிமிஷம். எங்கேயோ ஒரு மிஸ் பண்ணிருக்கோம்டா. ஒரே நிமிஷம். பீட்டா எக்ஸ் transpose x beta இருக்கு, minus 2 x transpose y. What is this x transpose y come? இந்த இடத்துல வேல்யூ தப்பா எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்போஸ் தப்பா போட்டுருக்கோம். minus 2 y x transpose beta. ஓகே, இப்படி போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா பீட்டா. ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் எழுதலாம். ஓகேவா? ஐ திங்க் ஐ மேட் a small confusion. So guys, you have to understand, someone who had already practiced it 3 times, who have written notes, is making mistakes. So mistakes are common. Just learn from it. Make sure that is not repeated. Seriya? So these two becomes common. So this becomes as 2 times y x beta transpose. Okay, and plus this part beta transpose x transpose x beta plus lambda beta transpose beta, which is equated to 0. சரியா? Now if we differentiate it, dou L by dou beta, இதை differentiate பண்ணா என்ன வரும்? So consider this as constant. Okay, x transpose of beta, that becomes beta. X transpose of beta becomes the same value, beta, right? Yes sir, beta transpose. So இதை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி எழுதலாம்? minus 2 y beta transpose x transpose. A transpose B transpose எழுதலாமா? plus மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். beta transpose beta x transpose x beta plus lambda beta transpose beta, which is equal to 0. சரியா?
இப்போ இங்க இருந்து to beta transpose இதை இப்போ dou L by dou beta போடணும்னா x transpose இதுதானே beta transpose-னா அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் வரும் which is equal to minus 2y x transpose. Beta transpose டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த transpose beta transpose போய்டும். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இங்க என்னது? beta transpose-க்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் எதெல்லாம்? இதெல்லாம் beta transpose-ஓட கோஎஃபிஷியன்ட்டா? Yes sir. ஓகே, இப்போ beta transpose மட்டும் போய்ட்டு அது அப்படியே இங்க வந்துரும். Give me 1 second guys. சொல்றா. அது கிளாஸ்ல இருக்க நம்ம அப்படி கால் பண்ணிட்டா. ஒரு 10 நிமிஷம். நான் சொல்லு. Hey guys, sorry about that. Right? So here again, இது என்ன பண்ணலாம்? இப்போ இதோட plus x transpose x which gives you 2x. அப்போ இதுல 2 beta x transpose x. Right? Your beta x are there lastல okay sir. Okay, plus 2 lambda which is equal to 0. Correct? Yeah. ஓகே, இப்போ இதை மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடலாமா? ஓகே, 2 ஃபுல்லா கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, என்ன வரும்? பீட்டா x transpose x transpose x plus lambda equal to y. No, beta வரும். lambda beta x transpose x is equal to x. Yes sir. Lambda beta equal to y x transpose. ஓகே, பீட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன வரும்? y x transpose divided by x transpose x plus lambda I. That is the identity matrix வரும், which can also be written as y x transpose x plus lambda I inverse. கரெக்டா? விளையலாம்ல சார்? x transpose y x transpose x எப்படி மாறுது? அது சொல்லுங்க சார். இன்டர்ல x transpose x தானே இருக்கு. ஓகே,
ஓகே. அதுக்கு கீழ X வந்து transpose X 2x மாட்டோம். என்னமா இந்த X transpose X 2x கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி நாம டிஃபரன்ஷியேட் பண்றது பீட்டா வச்சு. You guys got confused. பீட்டா தான் இங்க x. இங்க கொடுத்துக்க x வச்சு கொடுத்திருக்காங்க. You are differentiating it with beta. So there X transpose X is a constant. Okay. கரெக்டா? இந்த டேர்ம் தானே நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க. This is the term you are confusing, right? Yes. இத மட்டும் தனியா எடுத்துக்கலாம். Beta transpose X transpose X beta. இந்த டேர்ம்ல தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க. கரெக்டா? Yes. இப்போ we are doing dou L by dou beta. Beta was தான் நாம இத டிஃபரன்ஷியேட் பண்றோம், which means entire part becomes a constant. Okay. இந்த ஃபார்முலாக்கு இதுக்கு I thought you guys will get confused. ஏன்னா இங்க x and b ன்னு இருக்கு. So see machine learningல உள்ள பெரிய ப்ராப்ளமே இதுதான். ரைட்? இந்த ட்ரான்ஸ்லேஷன் நீங்க வந்து கரெக்ட்டா அந்த ஃபாலோ பண்ணி வரணும். So இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? பீட்டா வச்சு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. So this becomes a constant. Beta becomes 2 beta. 2 beta இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். The same as x squared y நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? Y behaves as constant and x squared becomes 2x. We'll write it as 2xy. ரைட்டா? சேம் மெத்தட் தான் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. Okay, this is the confusion. I thought யாராவது கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு. Okay, you guys got confused. So இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் you have to okay இந்த ரூலை மறந்துடுங்க. பீட்டா டிரான்ஸ்போஸ் பீட்டா டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னா that becomes 2 beta. Whatever coefficient is there, it is there. சரியா? இது நம்ம லாஜிஸ்டிக் ரிட்ஜ் ரெக்ரெஷனோடைய பீட்டா. இது நம்மளுடைய மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனோடைய பீட்டா. What is the difference? Say the alpha component. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ கைஸ் ரொம்ப போட்டு தலையை உடச்சிக்காதீங்க, சரியா? இந்த மேத் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ we are looking it at a long term in depth perspective. பட் இண்டஸ்ட்ரியில நீங்க வேலைக்கு போகும்போது this math, these kind of differentiations you won't do unless you are at a company where you are developing your own machine learning model. Who knows, உங்களை யாராவது கூட இன்னொரு 10 years down the line உட்கார்ந்து you guys will be developing your own machine learning model. You don't know that. நம்மள ஒரு ஃபார்முலா அச்சீவ் பண்ணி டெரைவ் பண்றோம்னா அது ஒரு மெஷின் லேர்னிங். Probably you guys would have noticed the issue in one of the models which we are learning. Did some additional research and went ahead and என்ன சொல்றது, got a new model. That's how it's all evolved. Yeah, simple linear regression ஆரம்பிச்சாங்க, multiple linear regression வந்தது, அதுல linearity curve வந்ததால polynomial linear regression. அங்க இருந்து நாம கொண்டு வந்ததுதான் இது என்ன சொல்றது, ரிட்ஜ் ரெக்ரெஷன், கோர் ஃபிட் ஆகுது அப்படின்றதுனால. See, that's how it has been evolved. Somewhere down the line one of you might go ahead and get obsessed with the concept and build your own model. Who knows? And no 10 வருஷம் down the line I may end up building one of the models. We don't learn. Because I if I'm just என்ன சொல்றது, ஒரு கான்செப்ட் எனக்கு பிடிச்சிச்சுன்னா I'll make sure I'm taking it to the end. Only thing is எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு கான்செப்ட் எனக்கு நான் கண்டுபடணும். Okay, LLMs, yes, I'm trying to combine LLMs and analytics. இன்னைக்கு LLM வந்து text based reports தான கொடுக்குது. I want LLM to give me a analytic.
பேஸ்ட் ரெஸ்பான்ஸ். நான் போய் இந்த மாதம் என் சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு எனக்கு சேல்ஸ் டேட்டாவில் எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுன்னு சொன்னால் அதுவே சார்ட் எல்லாம் போட்டு அதுவே ஒரு டேஷ்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் கொடுக்கணும். That's something I'm working on for probably 8 years. Okay. So now you guys know how the rich regression works, right? I don't think the what is the other one? Lasso, sir. Lasso. It's sorry. I don't think Lasso will take this much mathematics. So, yeah. Naleki we'll try to go for the programming of rich regression. Okay. அதுக்கப்புறமா we'll both simple and the multiple ரெண்டுக்குமே நம்ம பார்த்துடலாம். And then we'll go for Lasso. Elastic net ரொம்ப சின்னது. It takes hardly 1 day to complete the geometrical intuition, mathematical and code. Because எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே கவர் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். ரிச் அண்ட் லாஸோட காம்பினேஷன் தான் எலாஸ்டிக் நெட். அதனால அதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகே, தட் வில் வெரி ஈஸி கான்செப்ட். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா the next plan is the platform we have to revamp. அந்த பிளாட்ஃபார்ம் லைவ் போறதுக்கு ஏதாவது ஒரு டைம்லைன் இருக்குமா? நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, ரொம்ப நாளா கரெக்டா ரீவாம்ப் பண்ணி கரெக்டா எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு பிளான் இருக்கு. பட் எங்க ஓகே, இது எலாஸ்டிக் நெட் முடிஞ்சிருச்சுன்னா then we will go for logistic regression. Mostly by next Tuesday we'll be going for logistic regression. For 4 days we'll spend on the classification model. ரைட்டா? கிளாசிஃபிகேஷன் மாடல் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் மாடல். இப்போ நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே ரிக்ரெஷன். சரியா? அதுவே பேர் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் தான், பட் ஸ்டில் இட்ஸ் a கிளாசிஃபிகேஷன் மாடல். ஓகே, ஸோ இது வந்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கே இப்படி பார்த்தா இன்னும் ஒரு 10 கிளாஸ் ஆகும் மிஷின் லேர்னிங் பேசிக்ஸ் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு. விச் மீன்ஸ் 47 lessonsல it had taken you 1 month to cover the basics of machine learning model. Approximately 1 month. இனிமே இதுக்கு மேல தான் பெரிய மாடல்ஸ் எல்லாம் வரும். டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், எஸ்டி பூஸ்ட், இதெல்லாம் இதுக்கு மேல தான் we will இனிமே தான் போக தான் we will learn the plans. பார்க்கலாம். Right now we have 47, but if I'm not wrong, this will expand at least to 150 or 160. Because every model let's take ஒரு geometrical intuition code இப்படி மூணா அடிச்சாலே இன்னும் 90 days sessions இருக்கு. Already we have covered around 20-25 days of session. Yeah, so which means the 90 days நம்ம மாசத்துக்கு 4 நாள் கனெக்ட் பண்றோம். ஸோ சரி, வாரத்துக்கு 4 நாள் அப்படின்னா மாசத்துக்கு 16 to 18 days is what we are connecting. So another 5 months to complete machine learning models in depth. And இதுல என்ன நிறைய மாடல்ஸுக்கு எனக்கு இன்னும் மெட்டீரியலே கிடைக்கல. இந்த UMAP, லேபிள் ப்ரொபகேஷன், QDeep, இதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் மெட்டீரியலே கிடைக்கல. I'm just exploring. Okay, we'll make sure we are going. So this, I'm just giving you this progression because this is the plan which we have. After those 6 months it will take for you to learn. Normally now there are trainings and within 45 days they would have covered everything. Okay, and இதுக்கு அப்புறமா we will go for deep learning. அங்கே இதே மாதிரி இருக்கு. I have planned 21 lessons, but deep learning definitely it will take at least a year. Okay, deep learning முடிச்சிட்டு then we go for AI, நம்மளுடைய LLMs and other things. So basically ChatGPT, BERT எல்லாம் it comes over here.
general purpose transformers, but GPT இந்த பாத்தீங்களா but இதெல்லாம் I have not sequenced it, but I had to. Okay, so by this end, the objective is by this end of this course, you guys should be crazy enough to build your own language models or vision models. Okay, even I am scared of this. So this is the plan. Okay, don't worry too much about what comes in the future. நமக்கே தெரியாது இன்னும் 2 years நம்மளால புஷ் பண்ணி கொண்டு போக முடியுமான்றது, but as a ambition we'll see. Okay, and in the platform எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் we'll have to live and give it to people. It's a good platform, good concept, but it's not in usage. இல்ல நம்ம யூஸ் பண்றோம், நம்ம கிளாஸுக்கு யூஸ் பண்றோம், but has a lot more potential. I wanna push it out. அப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், இன்னும் 2 weeks, probably today's what, May, June or July la we will give it live. We will give it to college students. Whoever wants to use, they can use. Okay, guys. Yes, sir. See you. Bye. Sridhar, hope you have listened. Yes, sir. Okay. இல்ல உங்க கேம் அண்ட் மைக் ஆஃப்லயே இருந்தது, அதனால தான் I didn't want to disturb you. Probably next sessionsல if you can able to turn your cam, it will be better. Okay. Okay, guys. See you in the next session. Bye. Thank you, sir. Bye. Thank you.